ரெகுலராக குடிக்கிற உளுந்தங்கஞ்சி மாவு வந்து தீர்ந்து போயிடுச்சு. நான் 2-3 நாள் அரைக்குன்னு நினைக்கிறது. ஆனால் கவுனி அரிசி இருக்குது, உளுந்து இல்லை. அதனால் நைட்டே வந்து என் ஹஸ்பண்டை வந்து சொல்லி விட்டுருந்தேன். அவங்களும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி இன்றைக்கி வறுத்து வச்சிடலாம், அப்போ தான் வந்து நாளைக்கு வந்து கஞ்சி காய்ச்ச முடியும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே உளுந்து எல்லாம் வறுத்துட்டு அப்படியே அரிசியும் லைட்டாக சூடு காமிச்சிட்டு 2ஐயும் வந்து ஆற வச்சுருக்கேன். ஆடை எடுத்து வச்சு ரொம்ப நாள் இருந்தது. சரி அதையும் இன்றைக்கி எடுத்து நெய்யை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வெண்ணெயாக தான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு 10-15 நாள்கிட்ட சேர்த்த வெண்ணெய் தான். அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து நெய்யை உருக்கிக்கலாம் அப்படின்ட்டு. அடிக்கிற வெயிலுக்கு டெய்லியுமே ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருந்தால் நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி வந்து தர்பூசணி இருந்துச்சு, சரி அதை போட்டு ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் போட்டுட்டு பசங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டேன். என் பையன் ஐஸ் இல்லாமல் குடிக்க மாட்டான், அதனால் அவனுக்கு ஐஸ் போட்டு கொடுத்துட்டு நாங்களும் ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே வந்து மத்தியானம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லி என்னென்னு தெரில இன்றைக்கி தலை வந்து பயங்கரமாக வலிச்சிச்சு. சரின்ட்டு ஒரு 4 மணிக்கே எழுந்திரிச்சு இஞ்சி டீ தான் வந்து போட்டிருந்தேன். டீயை குடிச்சாவது கொஞ்சம் தலைவலி குறையுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப தலைவலியாக இருந்தது. சமீப காலமாக இப்போ எனக்கு கொஞ்ச நாள் தலைவலி இல்லாமல் இருந்தது. பழையபடி இப்போ தலைவலி வந்துருச்சு. எனக்கு தலைவலி வந்தால் டக்குனுமே விடாது. அது வந்து தலைவலி ரொம்ப வந்து வாமிட் வர அளவுக்கு வந்து வலி வந்துடும், அந்த அளவுக்கு வலி இருக்கும். உளுந்தும் நல்லா ஆறிச்சு, அதை அரைச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதை எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நெய்யும் அப்படியே உருக்கிட்டு அதில் கொஞ்சம் முருங்கைக்கீரையும் சீரகம் போட்டு உருக்கி முடிச்சாச்சு.